ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருந்தோம். அதாவது சோசியலுக்கு வந்து கொடுத்துருந்தோம். நிறைய பேர் சயின்ஸு டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுங்க, அதாவது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். சயின்ஸ்க்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான ஷெட்யூல் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து யூடியூப்பில் தான் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். யூடியூப்பில் வந்து டெய்லி ஈவினிங் வந்து நம்ம வீடியோ கொடுத்துருவோம். நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஆன்சர் வந்து கொடுப்போம். நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு எனக்கு டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணலாம், அப்படி இல்லைனா மெயில் ஐடியில் வந்து ஷேர் பண்ணலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இந்த சயின்ஸு டெஸ்ட் பேட்சில் வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் வந்து நம்ம டே 1ல் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜி வந்து கொடுத்துருக்குறோம். யூனிட் 1 வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். யூனிட் 1 அப்படின்னு எடுத்தோம்னா, குழந்தை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 1 ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்த்தோம்னா அதில் டேர்ம் 1 ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறோம். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து தரவாக படிச்சுக்கணும். 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அடுத்து மேக்ஸ் போர்ஷன்ஸ் பார்த்தோம்னா இதில் வந்து எந்த ஆர்டர் படி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அடுத்து சயின்ஸுமே நம்ம அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் இல்லையா, அதிலேருந்து நம்ம கவர் பண்ணோம். இதிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அதாவது ஒரே நாளில் இவ்வளோ போர்ஷன்ஸுமே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதால நம்ம வந்து 2 டேஸ் லீவ் விட்டு அடுத்த டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். இப்போ நாளைக்கு இந்த டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த 25th தான் நம்ம வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் டெஸ்ட் பேஜுக்கான அந்த ஷெடியூல் வந்து அப்படியே கொடுத்துருவோம். நீங்கள் அதுபடி படிச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.